ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா தான் இருக்கேன். குஜராத்தி டிஷ் ஒன்று கேள்விப்பட்டிருக்கேளா? தோக்லா. எவ்வளோ ஹெல்த்தியான ரெசிபி தெரியுமா? அதை தான் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கேன். ஈஸியாக வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டில் நீங்கள் இது செய்யலாம். கடலை மாவு பயன்படுத்தி பண்ணுறது. எவ்வளோ தேவைப்படுறதோ அவ்வளோ கடலை மாவு எடுத்துக்கோங்க. நான் இங்கே 1.5 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துட்டு மஞ்சப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூனு, தேவைப்படுற உப்பு சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூனிந்து 1 ஸ்பூனு சீனி சேர்த்துக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா வரும். கட்டி இல்லாமல் நல்லா மாவெல்லாம் ஒரு ரவுண்ட் மிக்ஸ் பண்ணி எவ்வளோ தேவைப்படுறதோ அவ்வளோ தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு நீங்கள் கரைச்சிக்கணும். சேம் தோசை மாவு பேட்டர் எப்படி இருக்குமோ அப்படி கரைச்சிட்டாக்கா கரெக்டாக இருக்கும். மொத்தத்தில் கட்டி இருக்கக்கூடாது. நான் கொஞ்சம் அடிஷ்னலாக மஞ்சப்பொடி சேர்த்துருக்கேன். கலர் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்றதுக்காக பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்க. மெயினாக தேவைப்படுறது ஈனோ சாச்செட். ஆப்பசோட கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஈனோ சாச்செட்டில் நல்லா மாவு பொங்கி வரும். ஒரு சாச்செட் சேர்த்துட்டு அது ஆக்டிவேட் ஆகிறதுக்காக ஒரு 1/2 ஸ்பூனிந்து 1 ஸ்பூனு எலுமிச்சை ரசத்தை சேர்த்துருக்கேன் நான் இங்கே. அப்புறம் இட்லி தட்டு கிடைக்கும் இந்த மாதிரி ஸ்டீமர் பிளேட்டு, அதுக்கு எண்ணெய் தடவிட்டு கரைச்சி வச்சுருக்கிற மாவை சேர்த்துட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸு ஸ்டீம் பண்ணாக்கா சூப்பரான குஜராத்தி ஸ்பெஷல் தோக்லா ரெடி ஆகிடும். இது கூட ஒரு காரசாரமாக ஒரு க்ரீன் சட்னி, சூப்பர் காம்பினேஷன். கொத்தமல்லி தழை, காருக்கு பச்சை மிளகா, புதினா தழை எல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு, எலுமிச்சைப்பழம் சாறு சேர்த்துட்டு ஒரு ரவுண்ட் மிக்ஸ் பண்ணுங்க. தேவைப்பட்டதுன்னா 1 ஸ்பூனு சீனி சேர்த்துக்கலாம். பட் நானும் சேர்த்துல, அப்படி தான் காரமாக இருக்கட்டும்னு தான் பண்ணியிருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகாவை எப்படி ஸ்லிட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. ஏன்னா தோக்லாக்கு தாளிப்பு வேணும். பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி தழை எல்லாம் ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு தாளிச்சிட்டு ஸ்லிட் பண்ண பச்சை மிளகாய் சேர்த்துட்டு ஒரு 1/2 கப் அவ்வளோ தண்ணி சேர்க்கணும். இந்த தண்ணியோடு இந்த தோக்லாக்கு சேர்க்கணும். தாளிப்பு சேர்க்க முன்னே பீசஸ் பண்ணிவிட்டு அப்புறமா தாளிப்பு சேருங்க. லாஸ்ட்டில் ஃபைனல் கார்னிஷிங்குக்கு கொத்தமல்லி தழை ஃப்ரெஷ்ஷான இலையை கட் பண்ணி சேர்த்துட்டாக்கா சூப்பரான தோக்லா ரெடி. எவ்வளோ ஸ்பாஞ்சி டெக்ஸ்சர் வரும் தெரியுமா? அது ஈனோ சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால பாருங்கள் எப்படி இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும். பசங்களுக்கு வந்து ரொம்பவே இஷ்டம் ஆகிடும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்ட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது கூட நான் வெஜ்ஜீஸ் ஆஸ் யூஷுவல் வச்சுருக்கேன். கேரட்டு, வெள்ளரிக்காய் எல்லாம் வச்சுருக்கேன். நீங்கள் எனி வெஜ்ஜீஸ் வச்சு சாப்பிட்லாம். சூப்பர் டேஸ்ட் இருக்கும். டேஸ்ட்டுன்றத விட ஹெல்த்துக்கு ரொம்ப பெனிஃபிட்டு. கடலை மாவு பயன்படுத்தி பண்ணாக்கா சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.